இங்கே ஒரு நிமிஷம் சீரம். இங்கே இது வந்து சுந்தரானந்த சித்தரோட ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. உள்ளே பாருங்களேன். சில நேரங்களில் நாங்கள் வந்து இங்கே இருக்கும்போது அதே நேரடியாக ஒரு ஒளி மாதிரி வரும். அப்போ வந்து மன்னர் கேட்குறாரு, நீ தான் அந்த மாயாவியா, நீ தான் அந்த மாயாஜாலம்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி சுந்தரனார்கிட்ட கேட்குறாரு. ஒருவேளை இங்கே இருக்கிற அந்த தலைவன் ரூபத்தில் வந்திருக்கலாம். இப்போ வந்து நம்மளை சுற்றின அந்த வண்டு வடிவில் கூட இருந்திருக்கலாம். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்ம சித்தர்கள் தேடி பயணத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சித்தர் சுந்தரானந்த சித்தர். இன்றைய காணொலியில் அவர் பற்றின வரலாறையுமே அவர் இருந்த குகையுமே நம்ம பார்க்க போகிறோம். அது போக இந்த இடத்துல கீரி வடிவில் சித்தர்கள் இன்றைக்கும் காட்சி தரதா சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் மனோஜ் முருகன். இன்றைக்கி நம்ம விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கிற நரிப்பாறைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் சுந்தரானந்த சித்தருடைய குகை இருக்குது. மேலே தான் இருக்குது. நம்ம போகலாம் வாங்க. இங்கே ஒரு நிமிஷம் சீரம். இங்கே இது வந்து சுந்தரானந்த சித்தரோட ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. உள்ளே பாருங்களேன். அது ஜம்முன்னு உட்காந்துருக்காப்புல உள்ள. கீழே தலைவன் ஜம்முன்னு உட்காந்துருந்தாப்புல இங்கேயே வந்துட்டார். நம்ம தேடி வந்த சுந்தரானந்த சித்தருடைய குகை இதுதான். இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம வந்து போக போகிறோம். உள்ளே யாருமே இல்லை. உள்ளே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வெளியில் வந்து நல்ல வெயில். உள்ளே வந்த உடனே அப்படி ஒரு குளுமையாக இருக்குது இந்த இடம். அது காரணம் என்னென்னா, இந்த பாறைகளுக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால. இங்கே வந்து நாகராஜாவோட சிலை வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் சுந்தரானந்தர் வந்து தவம் பண்ணி இருந்திருக்கணும். அதனால தான் இந்த குகையோட பேர் வந்து சுந்தரானந்தர் குகைன்னே சொல்கிறாங்க. அவரோட குகை கோயில்னு இதை வந்து சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சுருளியில் இமயகிரி சித்தரோட குகைக்கு நம்ம வந்து போயிருந்தோம். அங்கே இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதற்கு பாதை வந்து இந்த அளவுக்கு இருக்காது. அதை வந்து நம்ம தவழ்ந்து தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். இங்கே ஓரளவுக்கு நம்ம குனிஞ்சுக்கிட்டே இவ்வளோ தூரம் வந்தோன்னா இந்த குகைக்குள்ளே நம்ம வந்துடலாம். இன்னும் நம்ம அங்கே போக முயற்சி பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால் போக முடியல. கூட தலைவனும் வந்துட்டாப்புல. கேமரா கொடுங்க. இங்கே பாருங்கள். இங்கே ஒருத்தருடைய சிலை இருக்குது. இங்கே ஒருத்தருடைய சிலை இருக்குது. ஒரு பீடம் வச்சு 2 சிலைகளை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த குகை இன்னும் போகுது. உள்ளே கொஞ்சம் தூரம் போகுது. அதை வந்து மறைச்சிருக்காங்க போல். தலைவா வழி விட மாட்டுறாரு. இங்கே ஒரே டயத்தில் ஒரு 10 பேர் உட்காரலான்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய குகை. 10 பேர் உட்காந்து இந்த இடத்துல அழகாக தியானம் பண்ணலாம். இங்கே தான் கொஞ்சம் தலை இடிக்குது. கொஞ்சம் வெளியில் வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
சித்தர்கள்லேயே மிகவும் அழகாக இருந்தவர் தான் இந்த சித்தர். அதனால தான் இவருக்கு சுந்தரானந்தர் அப்படின்ற பேருமே வந்திருக்கு. சுந்தரன்னா அழகன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த சித்தருக்கான பேர் காரணம் இதுதான். இந்த இடத்துல அவர் தவம் பண்ணி இருந்திருப்பார் போல். நமக்கு அதை உணர முடியுது இந்த இடத்துல நம்ம உட்காரும்போது. அந்தளவுக்கு மிக அமைதியாக இருக்குது. இங்கே நான் பேசுகிறத தவிர வேறு ஒன்றுமே இங்கே இடத்துல கிடையாதுன்னு வைங்களேன். தலையை மட்டும் வந்து படுத்துருந்துருக்காப்புல. கீழே இருந்தார். இப்போ நாங்கள் வரவும் திருப்பி மேலே வந்துட்டார். இந்த இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் ஒரு தியானம் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போய் சுந்தரானந்தருடைய வரலாறை பற்றி பார்க்கலாம். ஓம் நம சிவாய. தியானம் பண்ணுறேன், ஏதோ ஒரு மாதிரி ஒன்று சுற்றி வருது. நிறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க சித்தர்கள் வந்து ஏதாவது வேற ஒரு உயிரினத்தின் மூலமாக வந்து நமக்கு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இங்கே இருக்கிற அந்த தலைவன் ரூபத்தில் வந்திருக்கலாம். இப்போ வந்து நம்மளை சுற்றின அந்த வண்டு வடிவில் கூட இருந்திருக்கலாம். நமக்கு என்னன்னு தெரியல. சுந்தரானந்தரே, இங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குகையில் கீரி ரூபத்தில் வந்து சித்தர்கள் இப்பவும் காட்சி தரதா சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி உணவை வந்து அவங்க வச்சுட்டு போகும்போது இங்கே கீரிகள் வந்து எடுத்து சாப்பிடுது. அதாவது கீரி ரூபத்தில் சித்தர்களே வந்து இந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டதா இங்கே இருக்கிற மக்கள் வந்து நம்புகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே சுற்றி நிறைய கீரிகளும் இருக்குது. அந்த குகை எங்கே போகுதுன்னு தெரில. நேராக ஒரு சின்ன ஒரு பாதை ஒன்று போகுது. ஆனால் அது எங்கே போகுது அப்படின்னு சொல்லி தெரியலைங்க. எனக்கு அந்த இமயகிரி சித்தர் குகையில் நம்ம இருந்த அதே அந்த ஃபீல் தான் வந்து எனக்கு இங்கேயும் உணர முடியுது. அதை ஊரில் அந்த வண்டு வேறு பறந்துக்கிட்டே இருக்குங்க. பறக்குது. ஒவ்வொரு சித்தர் தேடி போகும்போதும் முதலாவது நம்ம வந்து இமயகிரி சித்தர் தேடி போயிருந்தோம். அங்கே வந்து குரங்குகள் வந்து நமக்கு வழிகாட்டுச்சு. அதுக்கப்புறம் மெய்கண்ட சித்தர் தேடி போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு பைரவர் வந்து வழிகாட்டினாப்புல. அதுக்கப்புறம் நம்ம வந்து நூறுந்து சாமி மலை போயிருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு பைரவர் இல்லை இந்த வண்டு ஏதோ ஒரு இதில் வந்து சித்தர்கள் வந்து நம்மளை இதன் மூலமாக வழி நடத்துகிறாங்க அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுந்தரானந்த சித்தர் இந்த இடத்துல தவம் பண்ணி இருந்திருக்கலாம். இங்கே 2 சிலைகள் இருக்குது. இங்கே ஒருத்தர் வந்து ஒரு முனிவர் மாதிரி ஒரு சித்தர் மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஒருத்தர் வணங்குற நிலையில் ஒரு சிலை ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் சுந்தரானந்தராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து இங்கே 2 சிலைகள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்திருக்காங்க. சித்தர்கள் வந்து பொதுவாக தவம் பண்ணுறதுக்கு காடுகள், மலைகள், இந்த மாதிரி குகைகளை தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. என்ன காரணம்னா, இங்கே தான் மனித நடமாட்டம் கம்மியாக இருக்கும். அதுபோக மிக அமைதியான சூழலில் இயற்கையோடைய சத்தம் மட்டும்தான் கேட்கும். அந்த மாதிரி இடங்களில் தான் அவங்க வந்து தவம் பண்ணுவாங்க. அப்படி சுந்தரானந்தர் வந்து இந்த இடத்த தேர்வு பண்ணி தவம் பண்ணி இருந்திருக்கலாம். அதை மக்கள் நம்பி இப்போ வரைக்கும் இந்த இடத்த வந்து வழிபட்டுட்ருக்காங்க.
சுந்தரானந்த சித்தருக்கு வாழை சித்தர்னு இன்னொரு பெயர் இருக்கதாகவும் சில பாடல்களில் குறிப்பு இருக்குது. அதுபோக இவருடைய குருநாதர் சட்டை முனிநாதர், அதாவது அவருடைய பாடல்களில் சுந்தரானந்தருடைய பாடல்களில் அவரே வந்து குறிப்பிடுறாரு தன்னுடைய சட்டை முனிநாதருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா போகர் 7000னு சொல்லி போகர் எழுதின நூலில் சுந்தரானந்தர் பற்றிய குறிப்புகள் நிறையவே இருக்குது. சுந்தரானந்த சித்தர் பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்குது. அது சாதாரண கதை இல்லை, திருவிளையாடற் புராணத்தில் வர ஒரு கதை. அன்றைய காலகட்டத்தில் மதுரை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் யாருன்னா அபிஷேக பாண்டியன். இவரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பார்த்துருந்துருப்போம். சரி, இப்போ நம்ம விடயத்துக்கு வருவோம். மதுரை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் அபிஷேக பாண்டியன். அவருடைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மிகவும் செழிப்பான ஒரு நகரமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் சுந்தரர் வந்து மதுரைக்கு வராரு. சரி, அவர் வந்துட்டார், அபிஷேக பாண்டியனோட ஆட்சி காலம் நடக்குது. இதில் என்ன பெரிய ஒரு விடயம் இருக்குது, என்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ தான் அந்த சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. மதுரையில் நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சுந்தரனார் வந்து குணப்படுத்திக்கிட்டே போகிறாரு. அப்படி போகும்போது இந்த விடயம் வந்து மன்னரோட காதுக்கு வந்து போகுது. ஆஹா, அப்பேற்பட்ட ஒருத்தரா, அவரை நான் பார்த்தே ஆகணுமே, அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய காவலர்களை விட்டு அந்த சுந்தரானந்த சித்தரை வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. இந்த விடயத்தை வந்து சுந்தரானந்தர்கிட்ட போய் அவங்க சேவகர்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த காவலர்கள் வந்து, ஐயா இந்த மாதிரி மன்னர் வந்து உங்களை பார்க்கணுன்றாரு, நீங்கள் வந்து அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சுந்தரானந்தர் வந்து ரொம்ப வந்து கோபமாயிட்டார். ஏன்னா ஒரு ஞானியை பார்க்க அரசன் தான் வரணும், என்னை எப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க? உதாரணத்துக்கு ஆற்றுல வந்து அவன் குளிக்கணும்னா அவன் தான் ஆற்றுக்கு வரணும், ஆறு எப்படி அவன்கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்ட உடனே மன்னனுக்கு வந்து அப்படி ஒரு கோவம், என்ன அவ்வளவு தலைகணமாக அவருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை வந்து விட்டுட்டாங்க. இதே நேரத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து அபிஷேக பாண்டியன் வந்து வந்திருக்காரு. அந்த காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவில் வந்து பார்த்திங்கன்னா திரு ஆலவாயுடைய நாயனார் திருக்கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆலவாய் கோவிலுக்கு அரசன் வந்து அந்த இடத்துக்கு ஒரு அபிஷேக பாண்டியன் வந்து அந்த கோயிலுக்கு வராரு. அதே நேரத்தில் தான் சுந்தரனாரும் உள்ளே வராரு. இதை பார்த்த உடனே மன்னனுக்கு கோவம் வந்துருச்சு. பழைய பகையினால் கிடையாது, அந்த நேரத்தில் அரசன் கோவிலுக்கு வந்தால் யாரும் உள்ளே வர மாட்டாங்களாம். அதை எதிர்த்து சுந்தரானந்தர் வந்து வந்திருக்காரு. அதை பார்த்த உடனே கோவம் வந்துருச்சு. அப்போ காவலர்கள் வந்து சொல்கிறாங்க, இவர் தான் அந்த சித்தர், நீங்கள் சொன்ன சித்தர், கூட்டு வர சொன்ன சித்தர், இவர் தான் வரமாட்டேன்னு சொன்னவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ வந்து மன்னர் கேட்குறாரு, நீ தான் அந்த மாயாவியா, நீ தான் அந்த மாயாஜாலம்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி சுந்தரனார்கிட்ட கேட்குறாரு. சுந்தரானந்தர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து மாயாஜாலம் எதுவுமே பண்ண மாட்டேன், மாயாஜாலம் எல்லாமே அற்பமானது, அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாயை மாதிரி இருக்கிற மாதிரி காட்டும், நான் வந்து சித்த சாகசங்கள் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்ட உடனே அபிஷேக பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, ஓ அப்படியா, உங்களால் எல்லாமே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவரை சோதிச்சு பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ சுந்தரானந்தர் என்ன பண்ணுறாருன்னா, நான் என்னால் எல்லாமே பண்ண முடியும், நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு. அப்போ கோவிலுக்குள்ளே இவங்க இருக்காங்க. கோவிலுடைய விமானத்தில் அந்த சுவர் பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா தெரியும், மீனாட்சி அம்மன் கோவிலில் யானைகள், கல் யானைகள் நாலாப்புறமும் இருக்கும். இதை பார்த்த உடனே மன்னர் என்ன பண்ணுறாரு, இந்த இங்கே பாருங்கள், இந்த சுற்றி வந்து கல் யானை இருக்குது, இதை வந்து உயிரோடு வர வைக்க முடியுமா உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு என்ன, தாராளமாக வர வச்சிடலாம் அப்படின்றாரு. அந்த நேரத்தில் அரசனுடைய காவலர்கிட்ட ஒரு கரும்பு ஒன்று இருந்தது. அந்த கரும்பு வந்து அபிஷேக பாண்டியருடைய கைக்கு வருது. இதுவுமே இந்த சித்தருடைய விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த கரும்பு வந்து இவருடைய கைக்கு வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சரி அந்த கரும்பு கொண்டு போய் அந்த கல்யாணை கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அபிஷேக பாண்டியரும் அந்த யானைக்கிட்ட வந்து போய் வைக்கிறாரு. அப்போ அந்த கல்யாணை உயிர் பெற்று அந்த கரும்பை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த உடனே அரசனும் ஆச்சரியப்பட்டிருக்காரு, சுற்றி இருந்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருந்திருக்காங்க. அதாவது சுந்தரானந்தர் வந்து அந்த கல்யாணைக்கு வந்து உயிர் கொடுத்துருந்துருக்காரு. இதை திருவிளையாடற் புராணத்தை வந்து குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. கல்யாணை கரும்பு தின்ற கதை அப்படி அந்த படலத்தில் வந்து இதை வந்து குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. இதில் வர சித்தர் வந்து சுந்தரானந்தர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த செயலை செஞ்சுட்டு சுந்தரானந்தர் வந்து சிவன் இருந்த அந்த கருவறைக்குள்ளே போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்றது இப்போ வரைக்கும் சொல்லப்படுற சுந்தரானந்தர் பற்றிய கதை தான். நாங்கள் திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலைனா இதே திருவண்ணாமலை. ஓ, இந்த இடத்த பேர் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை ஸ்ரீவில்லிபுத்தூரில், ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் திருவண்ணாமலை நரிப்பாறை குகை இந்த இடத்தோட பேர். நரிப்பாறை சித்தர் வாழ்ந்த இந்த இடங்கள். இது வந்து மிகப்பெரிய ஒரு அந்த நாளில் ஒரு பெரிய சித்தர்கள் இங்கே வந்து வாழ்ந்த இடங்கள். அந்த மாதிரி வாழ்ந்து இழந்து சக்தி வாய்ந்த இடங்கள் தான் இது. இது அதே உருவத்தில் அந்த சித்தர்களெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு இதனால அந்த உருவத்தில் கீரிப்புள்ள அந்த உருவத்தில் காட்சி கொடுக்கும், காட்டுது. இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் என்னுடைய இதுகளுக்கு நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், இங்கே நாங்கள் பார்த்துருக்கோம். சில ஆளுகளும் சாமி கும்பிட நம்பி வந்து சாமி கும்பிட வரவங்களுக்கும் காட்சி கொடுத்துருக்கு. இங்கே வந்து
மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இடங்கள். எதுவும் ஒரு நம்மளால் முடியாத சூழ்நிலை இங்கே வந்து நம்ம இறக்கி வச்சோம்னா அது உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு சக்திகள் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்குது, இருந்திருக்கு. நாங்களாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப உடம்பு முடியாமலாம் இருந்து இங்கே வந்தோம். அப்போ கூட எனக்குள்ள வந்து சாமி நீயா எனக்கு நல்ல வழியாக காட்டணும், என்னையை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சில நேரங்களில் நாங்கள் வந்து இங்கே இருக்கும்போது அதே நேரடியாக ஒரு ஒளி மாதிரி வரோம். வந்து சில நேரத்துகளில் வந்து அதை பின்னாடி அப்படியே கீறி அப்படியே நின்று அந்த கண்ணிலிருந்து அப்படியே ஒளி வந்த மாதிரி வரும் அந்த சக்தியானது. ஆனால் மனுஷன் அந்த சித்தர்கள் உருவத்துலலாம் ஒரு உருவத்தால் இது மாறி அந்த கீரி உருவத்தில் வருது, நம்மளுக்கு காட்சி கொடுக்குது. தாடி வச்சு முடி வச்சு அந்த மாதிரி இல்லாமல் கீரி உருவத்தில் வந்தோடனே அந்த கீரி உட்காந்த உடனே அந்த கண்ணிலிருந்து அப்படியே ஒளி மாதிரி வருது. அதை நீங்கள் பார்த்துருந்துருக்கோம். அதனால தான் இதுக்கு உண்மையான சக்தி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையாக தெரிவிக்கப்பட்டது. இங்கே வெறும் நிறையா பேர் இப்போ ஃபங்க்ஷனு இது ஒரு நேர்த்திக்கடை எல்லாமே நம்மளால் முடிஞ்சளவு அன்னதானம் கொடுக்குறதுக்கு இங்கே எல்லாமே சேவை இருக்குது. ஆனால் பௌர்ணமி அமாவாசை இதுகளுக்கு இங்கே வந்து கூட்டங்கள் வந்து எல்லா மக்களும் வரக்கூடிய இடங்கள் இது. ஆனால் அமைதி வாய்ந்த இடங்கள். ஒரு கஷ்ட சூழ்நிலையில் நினச்சிட்டு ஒரு நிம்மதியில்லாத வந்தோம்னா நிம்மதியான ஒரு இடங்கள் இது. அமைதியான இடங்கள், அமைதி காத்து கொடுக்கக்கூடிய இடங்கள் அந்த இடம். அதுதான் நரிப்பாறை குகை. அது போக பின்னாடி முருகன் கோயில், அந்த முன்னாடி அங்கிட்டிருந்து வரும்போது முருகன் கோயில் ஃபஸ்ட்டு, இங்கிட்டிருந்து போகும்போது பின்னாடி அது, இது ஃபஸ்ட்டு. அது இது. ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்லப்பன். திருவண்ணாமலை. மலையோடைய அடிவாரத்தில் இந்த இடத்துல சுந்தரானந்த சித்தர் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்திருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையுமே சுந்தரானந்த சித்தருடைய சமாதி இருக்குது. அதை ஸ்ரீவல்லபருடைய ஜீவசமாதி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. ஸ்ரீவல்லபர்ன்ற ஒரு சுந்தரானந்தர் தான். அதனால் எது உண்மையான ஜீவசமாதி அப்படின்றது தெரியல. இங்கே வந்து இந்த வந்து குறிப்பிட்டிருந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரலான்னா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து அங்கேருந்து நரிப்பாறை அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வரலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு போக மிக அருமையான ஒரு சூழல், ஒரு இயற்கை சூழலாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த காணொலியில் நம்ம சுந்தரானந்த சித்தர் குகையும் அவர் பற்றின சில தகவல்களையுமே நம்ம வந்து பார்த்தோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சித்தர் தேடி பயணத்தில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தமிழால் உறவாகவும் தமிழ் வாழ உரமாகவும் சொல்லி காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி.